உன் மணவாளனுக்கு எதிரானவன் உனக்கு சகோதரனாவான். தன் உயிரை துச்சமென நினைத்து நிழலென உனை தொடர்ந்து உன் உயிரை காத்திடுவானே. அவருக்கு எதிரானவங்களா? அப்படி யாரு? அவருக்கு எதிராக யார் என்ன செய்ய போறாங்க? ஒருவேளை கஜேந்திர மாமாவா இருக்குமோ? ஆனா சகோதரனாவான்னு போட்டிருக்கு. அம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையேம்மா. அண்ணே, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. திருவிழால அந்த ரவுடி கிட்ட இருந்து நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க. அப்பவே திருவிழால எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சிட்டாருன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப அந்த கிருபா அண்ணன் என்ன கடத்தினப்பவும் நீங்க தான் எனக்காக வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு? ஐயோ, இவன் வேற வரானே. மகா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் தான் உன்னை கஜேந்திரன்ட்ட போய் விட்டாகணும். எனக்கு வேற வழியே இல்லை. அண்ணே, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஆமாண்ணே, நீங்க தான் என்ன காப்பாத்த போறீங்க. என்ன, எங்க அம்மா சொன்ன அந்த அண்ணன் நீங்க தான். எனக்கு அதுல சந்தேகமே இல்ல. இந்தாம்மா சாப்பிடு. சாப்பிடுமா. ஏய் சாப்பிடு. டேய், சாப்பிடுவாங்க, இரு. வா போலாம். ஏறு போ, சாப்பிடுமா. இந்து என்ன இவ்வளவு கடுமையான பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டா? அப்படின்னா கருணாக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து வரப்போகுதா? கடவுளே, கருணாக்கும் இந்துக்கும் எதுவும் ஆகக்கூடாது. ஏய், என்னடா இந்த முழி முடிக்கிறீங்க? ஆளுங்களே சரியில்லையே. மா, யாருமா நீ? இவங்கள யாரு? அது மா, உன்னதாமா கேக்குறேன். யாருமா இவங்க? அது அது இவரு என்னோட அண்ணன். யாரு இவனா? ஆமா சார். எங்கம்மா போயிட்டு இருக்கீங்க? அது சார், நாங்க முத்துரம்மன் திருவிழாக்கு வந்தோம். திருவிழா முடிஞ்சு ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அப்படின்னு உனக்கு சொல்ல சொன்னானுங்களா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அண்ணன், சாருக்கு முத்துரம்மன் குங்குமத்தை கொடுங்க. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இந்த இடத்துல இருக்க கூடாது. அதுவும் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கீங்க, இங்க இருக்க கூடாது. கிளம்புங்க. என்ன சார், நீங்க போங்க சார், நாங்க போயிடுறோம் சார். கிளம்புங்க கிளம்புங்க. டேய் பசுபதி, என்னடா இவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? மாமா, என்னமோ தப்பா இருக்கு மாமா. கார்ல கருணா கூட ஒருத்தன் வரான்னு கிருபான்னு சொன்னார்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, நீ சொன்ன மாதிரி அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். வா போலாம். கஜானன் தான் ஃபோன் பண்றாரு, ஒரு நிமிஷம் இரு. ஏம்மா, போலீஸ் கேட்டப்போ சொல்லியிருக்கலாம்ல என்ன கடத்திட்டு போறாங்கன்னு. நீ தப்பிச்சிருக்கலாம், ஏமா சொல்லல? அண்ணன், எப்படின்னா போலீஸ்ல மாட்டி விடுறது? நீங்க என் அண்ணன். மா, அது இல்லம்மா. நான் கருணா, இந்தா கஜானா வீடியோ கால்ல இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா? என்ன, எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? லக்ஷ்மியை தூக்கியாச்சுன்னு எனக்கு கிருபா சொன்னா, என்ன எவ்வளவு பேசினாலும் வாயை மூட்டு சைலண்டாவே நின்றுட்டு இருக்க? ஏதோ உன் தங்கச்சியை தூக்க சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க.
மாமா அவனை காட்ட சொல்லுங்க பாப்போம். அவளை காமி. நீ அவ்வளவுதான் தூக்கி இருக்கியான்னு நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பசுபதி, லக்ஷ்மி தானா? எத்தனை தடவை சொன்னாலும் இந்த பொண்ணு நம்மளை அண்ணா அண்ணாங்குதே. நிச்சயம் நான் தான் காப்பாற்றுவேன்னு நம்புது. போலீஸ்கிட்ட கூட காட்டி கொடுக்கல. உண்மையான பாசத்தோட இருக்கா. ஆனால் நம்மால கிருபான வார்த்தையை மீறவே முடியாதே. என்ன பண்றது? பாவம், ரொம்ப அப்பாவி பொண்ணா இருக்கா. இவளை கடத்திட்டு போய் கஜேந்திரன்ட்ட கொடுக்கணுமா? இவளுக்கு திருவோட கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் கஜேந்திரன் இவளை தூக்க சொல்றது என்ன நியாயம்? என்னங்க பழைக்க மாட்டாருங்களா? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. பண்ணுங்க சீக்கிரம். ஐயோ, கண்ணாக்கு என்ன சோதனைன்னு தெரியலையே. விளக்கு வர அணையிற மாதிரி இருக்கு. நீங்க தான் என்ன காப்பாத்துவீங்க. நீங்க என் கூட வரும்போது இப்படி எல்லாம் நடக்குது. ஆம்புலன்ஸ்க்கு சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. பாவம் இந்த பொண்ணு வேற அழுதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மா, நான் அதிர்ஷ்ட தேவதன் ஊரே சொல்றது உண்மையா இருந்தா இவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் கால் வச்ச இடத்துல எந்த ஒரு உசுரும் போகாதுன்னு எங்க ஊரே சொல்றது உண்மையா இருந்தா இங்க எதுவும் தப்பா நடக்க கூடாது. அண்ணன் கண்ணை தரங்கண்ண, என்ன பாருங்கண்ண. அந்த அம்மன் உங்களை கைவிட மாட்டான்னு. அண்ணன் கண்ணை தரங்கண்ண, அண்ணன் கண்ணை திறந்து பாருங்கண்ண. அண்ணன் எழுந்துறீங்கண்ண. அண்ணன் 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 அண்ணன்